திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 287, அதிகாரம் கல்லாமை. மன்னர் ஒருவர் தனது நாட்டின் கருவூலத்திற்கு தலைவன் ஒருவனை நியமிக்க வேண்டும் என்று அமைச்சரிடம் கூறினார். அந்த பதவிக்கு திருட்டு குணமற்ற நேர்மையான நல்லவன் ஒருவனை தேர்ந்தெடுத்து தரும்படி அமைச்சரிடம் பொறுப்பை ஒப்படைத்தார். மன்னரின் ஆணைப்படி கருவூல தலைவர் தேர்வுக்கு வருமாறு மக்களுக்கு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் அமைச்சர். குறித்த நாளில் தேர்வுக்கு பலர் வந்தனர். அரசவைக்கு வருவதற்கு முன்னர் தேர்வுக்கு வந்தவர்கள் ஓர் அறையை கடந்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டார் அமைச்சர். ஒவ்வொருவராக அந்த அறையை கடந்து அரசவைக்குள் வந்து அமர்ந்தனர். அமைச்சர் இசைக்குழுவினரை வரவழைத்தார். இப்பொழுது இசைக்கருவிகள் முழங்கும். தேர்வுக்கு வந்தவர்கள் அனைவரும் கூட்டு நடனமாக ஆட வேண்டும் என்று அமைச்சர் அறிவித்தார். மன்னரும் அவையினரும் ஒன்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். இசைக்கருவிகள் ஒலித்தன. தேர்வுக்கு வந்தவர்கள் நடனமாடத் தொடங்கினார்கள். எல்லோரும் அதிகமான உடல் அசைவின்றி தலைகுனிந்து இடுப்பை பிடித்துக் கொண்டு மெதுவாக ஆடினர். ஆனால் அவர்களில் ஒருவன் மட்டும் தலை நிமிர்ந்து துள்ளி குதித்து உற்சாகமாக ஆடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது, அரசே, இவன்தான் கருவூலத்தின் தலைமைக்கு தகுதியானவன் என்றார் அமைச்சர். எப்படி அவனை தேர்ந்தெடுத்தாய் என்று காரணம் கேட்டார் மன்னர். அதற்கு அமைச்சர் அங்கு நடனமாடியவர்களை சோதனையிடச் சொன்னார். அவர்கள் இடுப்பிலும் உடைகளிலும் நகைகளும் விலையுயர்ந்த கற்களும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் கடந்து வந்த அறைதான் அந்த கருவூலம். அவர்கள் அங்கு விலையுயர்ந்த பொருட்களை எடுத்து தங்கள் உடைகளில் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தனர். அதனால்தான் அவர்களால் நன்கு ஆட முடியவில்லை. எதையும் எடுக்காதவன் நன்கு ஆடினான் என்றார் அமைச்சர். அரசன் அவனையே கருவூலத்தின் தலைவனாக்கினார். மற்றவர்களை மன்னித்து அனுப்பினார். அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றல் உடையவரிடம் களவு என்னும் இருள் படர்ந்த அறிவு ஒருபோதும் இருக்காது என்பதை களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கன் இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஆசை மிகுந்தால் மனதில் தோன்றும் களவு, அளவோடு வாழ்ந்தால் மனதில் நிறைவு.